ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாவின் கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சிவகாமியின் சபதம் பாகம் 3 அத்தியாயம் 20 கபாலிகர் குகை. வாதாபி சக்கரவர்த்தி புறப்பட்டுச் சென்று 3 நாள் ஆகியும் கோட்டை கதவுகள் திறக்கப்படவில்லை. இதை பற்றி நகரில் பல வகை வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. ஒப்பந்தப்படி வாதாபி படைகள் திரும்பி போகவில்லை, மறுபடியும் கோட்டையை நெருங்கி வந்து வளைத்து கொண்டிருந்தன என்று சிலர் சொன்னார்கள். புலிகேசி வெளியில் போன பிறகு மகேந்திர பல்லவருக்கு ஏதோ ஓலை அனுப்பியிருப்பதாகவும் அதற்கு மறுமொழியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் சிலர் சொன்னார்கள். வாதாபி மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியரான யாரோ ஒரு புத்த பிஷுவை மகேந்திர பல்லவர் சிறையில் வைத்திருக்கிறாராம். அவரை உடனே விடுதலை செய்து அனுப்பாவிடில் மீண்டும் யுத்தத்தை தொடங்குவோம் என்று அந்த ஓலையில் எழுதியிருப்பதாக சிலர் சொன்னார்கள். ஆயனரையும் சிவகாமியும் என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும், இல்லாவிடில் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எழுதியிருந்ததாக இன்னொரு வதந்தி உலாவியது. மகேந்திர பல்லவருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சி நகரத்து மக்கள் முதலாக இப்போதுதான் அவருடைய காரியங்களை பற்றி குறை கூற ஆரம்பித்தார்கள். புலிகேசியை காஞ்சிக்குள் வரவிட்டதே தவறு என்று சிலர் சொன்னார்கள். அப்படியே நகருக்குள் விட்டாலும் அவனுக்கு என்ன இவ்வளவு உபச்சாரம்? சத்ரு அரசனிடம் இவ்வளவு தாழ்ந்து போகலாமா என்று சிலர் கேட்டார்கள். அந்த மூர்கனுக்கு முன்னால் நமது கலைச்செல்வி சிவகாமியை ஆடச் சொல்லி இருக்க வேண்டியதில்லை. சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டுத்தான் புலிகேசி தேன் குடித்த நெறியாக ஆகிவிட்டான் என்று வேறு சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். அந்த மாதிரியான நகர மாந்தர் பேச்செல்லாம் கமலி மூலமாக வடிகட்டி வந்த ஆயனரின் காதிலேயும் எட்டியது. அதிலிருந்து ஒரு விஷயம்தான் மனதில் ஆழமாய் பதிந்தது. அதாவது வடக்கு கோட்டை வாசலுக்கு கொஞ்ச தூரத்தில் வாதாபி படையின் தண்டு இன்னும் இருக்கிறது என்பதுதான். வாதாபி மன்னர் புறப்படுவதற்குள் இந்த கோட்டையை விட்டு நாம் வெளியேறிவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவரை எப்படியும் பார்த்து அஜந்தா வர்ணத்தை பற்றி கேட்டு விடுவேனே என்று அடிக்கடி ஆயனர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு தடவை திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவர் போல, நகரத்திலிருந்து வெளியே போவதற்கு சுரங்க வழி ஒன்று இருக்க வேண்டும், அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் போய்விடலாம் என்றார். இதை கேட்ட சிவகாமி கண்களில் மின்வெட்டுடன், நிஜந்தானா அப்பா? சுரங்க வழி தெரிந்தால் நாம் வெளியே போய்விடலாமா என்று கேட்டாள். போய்விடலாம். நான் கூட அந்த சுரங்க வழியில் கொஞ்ச நாள் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் அதற்கு வாசல் எங்கே என்று மட்டும் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கேட்டார். அப்பா, நம் கமலி அக்காவுக்கு அந்த சுரங்க வழி தெரியுமா என்று சிவகாமி மெல்லிய குரலில் கூறியதும் ஆயனர் பரபரப்புடன் எழுந்து சிவகாமியின் அருகில் வந்து அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, என் கண்ணே குழந்தாய், உன் தங்கச்சி சொல்வது உண்மைதானா? அப்படியானால் நீ எனக்கு அந்த சுரங்க வழியை காட்ட வேணும். இந்த உதவியை என் ஆயுள் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் என்றார். ஆகட்டும் சித்தப்பா, ஆனால் சமயம் பார்த்து தான் உங்களை சுரங்க வழிக்கு அழைத்து போக வேண்டும். அங்கே பலமான காவல் இருக்கிறது என்றால் கமலி. 3 தினங்களாக அசூபாலர் அநேகமாக யோக மண்டபத்திலேயே காலம் கழித்து வந்தார். மண்டபத்தில் இருந்து அடிக்கடி மணி சப்தமும் கலகலத் துணியும் பேச்சு குரலும் கேட்டுக்கொண்டிருந்தன. 4ஆம் நாள் இரவு ஜாமத்தில் ஆயனர் தூக்கம் பிடிக்காமல் பால்கனி வழியாக அரண்மனை தோட்டத்தை எட்டி பார்த்து கொண்டிருந்த போது நிலா வெளிச்சத்தில் ஓர் அதிசயமான காட்சியை கண்டார். தோட்டத்தின் வழியாக நல்ல ஆஜானுபாகுவான ஆக்கிருதியை உடைய ஒருவரை 2 புறத்திலும் 2 பேர் கையை பிடித்து நடத்தி கொண்டு வந்தார்கள். நடுவிலே இருந்தவரின் கண்கள் துணியினால் கட்டப்பட்டு இருந்ததாக காணப்பட்டது. இன்னும் சிறிது உற்று பார்த்தபோது நடுவில் நடந்து வந்து கொண்டிருந்த ஆஜானுபாக உருவம் ஒரு புத்த பிஷுவின் வடிவமாக காணப்பட்டது. அந்த உருவம் ஆயனருக்கு நாகநந்தியை நினைவூட்டியது. ஒருவேளை நாகநந்தி தானோ அவர்? ஊர் வதந்திப்படி இந்த பிஷுவுக்காகத்தான் புலிகேசி இன்னும் காத்து கொண்டிருக்கிறாரோ? நாகநந்தி அதற்காகத்தான் சுரங்க வழியாக அனுப்புகிறார்களோ? அப்படியானால் நாகநந்தி போய் சேர்ந்ததும் புலிகேசி புறப்பட்டு விடுவார் அல்லவா? ஆஹா, இப்பேற்பட்ட அருமையான சந்தர்ப்பம் கை நழுவி போய் கொண்டிருக்கிறது. நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் உள்ள உருவ ஒற்றுமை ஆயனருடைய மனதிலும் அப்போது தென்பட்டது. நாகநந்தியடிகள் உண்மையில் யாராயிருக்கலாம்? இவ்விதம் பற்பல எண்ணங்களினால் அலைப்புண்ட ஆயனர் அன்றிரவு தூங்கவே இல்லை. பொழுது புலரும் சமயத்தில் யோக மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்த அசூபாலர் ஆயனரை பார்த்தார். என்ன சிற்பியாரே, இரவெல்லாம் நீர் தூங்கவில்லை போலிருக்கிறது என்றார். ஆமையா, தோட்டத்தில் உங்களுடைய யோக மண்டபத்திலும் இரவெல்லாம் ஒரே கலகலப்பா இருந்ததே, என்ன விசேஷம் என்று ஆயனர் கேட்டார். அசூபாலர், கலகலப்பாவது ஒன்றாவது, ஒருவேளை நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, நண்பரே, ஆனால் ஒன்று உண்மை. நேற்று இரவு யோக சாதனத்தில் நான் ஒரு அபூர்வமான அனுபவத்தை அடைந்தேன். அது உடனே போய் சக்கரவர்த்தியிடம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று கூறி விரைந்து வெளியில் சென்றார். அவர் போய் சில நிமிஷத்துக்கெல்லாம்
கமலி வந்து ஆயனர் சிவகாமி இருவரையும் அவசரப்படுத்தினான். ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி முக்கியமான துணிமணிகளை ஓர் ஓலைப்பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டு எந்த நிமிஷமும் கிளம்புவதற்கு அவர்கள் சித்தமாக இருந்தார்கள். உடனே மூவரும் கிளம்பி அரண்மனை தோட்டத்திலிருந்து மண்டபத்துக்குள் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் இருந்த சிவலிங்கத்தை கமலி லாவகமாக அப்புறம் நகர்த்தினாள். லிங்கம் இருந்த இடத்தில் சுரங்க வழியில் படிக்கட்டு காணப்பட்டது. கமலி ஆயத்தமாக வைத்திருந்த தீபத்தை எடுத்து ஆயனரிடம் கொடுத்து, சித்தப்பா, சீக்கிரம் சீக்கிரம் என்றாள். ஆயனர் தீபத்தை வாங்கி கொண்டு சுரங்க வழியின் படிக்கட்டுகளில் இறங்கினார். சிவகாமி கமலியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. அக்கா, போய் வருகிறேன் என்று தழுத்தழுத்த குரலில் சிவகாமி கூறினாள். தங்கச்சி, போய் வா. மறுபடி காஞ்சிக்கு திரும்பி வரும்போது பல்லவகுமாரரின் பட்ட மகிழ்ச்சியாக திரும்பி வர வேண்டும் என்று கமலி ஆசி கூறினாள். அக்கா, நான் திரும்பி வரும் வரை எனக்காக சின்ன கண்ணனுக்கு தினமும் 1000 முத்தம் கொடு என்றாள் சிவகாமி. கமலி சிரித்துக்கொண்டே, அவன் மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான் என்றாள். சிவகாமி சுரங்கப்படியில் இறங்கிய போது அவளுடைய உள்ளம் பதைப்பதைத்தது. மார்பு படப்படவென்று அடித்து கொண்டது. ஒளி நிறைந்த குதூகூலமான உலகத்திலிருந்து இருளும் ஐயமும் நிறைந்த ஏதோ பாதாள உலகத்துக்கு போவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த உணர்ச்சியை மனோதிடத்தினால் போக்கிக் கொள்ள ஆயனரின் பின்னால் நடந்தாள். இருளடர்ந்த சுரங்கப்பாதையில் ஆயனரும் சிவகாமியும் ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரம் நடந்தார்கள். இவ்வளவு நேரமும் அவர்களுக்குள் அதிகமான பேச்சு ஒன்றும் நடக்கவில்லை. அடிக்கடி ஆயனர் நின்று சிவகாமியின் கையை பிடித்து, இனி அதிக தூரம் இராது அம்மா, சீக்கிரம் வழி முடிந்துவிடும் என்று தைரியப்படுத்தி கொண்டு போனார். ஒரு முகூர்த்த நேரத்திற்கு பிறகு திடீரென்று வெப்பம் மாறி சில்லிப்பு உணர்ச்சி ஏற்பட்டது. அம்மா சிவகாமி, கோட்டைக்கு வெளியே வந்துவிட்டோம், அகலியை கடக்கிறோம் என்றார். ஒரு கணம் அங்கே நின்று, குழந்தாய், இங்கேதான் நான் வேலை செய்ததாக ஞாபகம் இருக்கிறது. அகழி தண்ணீர் உள்ளே வராமல் வெகு சாதுரியமாக இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அதோடு இல்லை, ஏதாவது ஆபத்து காலங்களில் இந்த சுரங்க வழியை மூடவும் இங்கேதான் உபாயம் இருக்கிறது. அதோ பார்த்தாயா, அந்த அடையாளமிட்ட இடத்தில் ஒரு கல்லை லேசாக பெயர்த்தால் அகழி ஜலம் கடகடவென்று உள்ளே புகுந்துவிடும். அப்புறம் வெளியிலிருந்தும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்தும் வெளியே போக முடியாது என்றார். நல்ல வேளை, அப்படி ஏதாவது ஏற்படுவதற்கு முன்னால் நாம் வெளியே போய்விடுவோம் அல்லவா என்றாள் சிவகாமி. அதற்கு பிறகு இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் வழி கடந்த பிறகு மேலே இருந்து வெளிச்சம் வருவதை கண்டார்கள். ஆ, சுரங்க வழி முடிந்து விட்டது என்றார் ஆயனர். இருவரும் படிகள் வழியாக மேலே ஒளிவந்த இடத்தை நோக்கி ஏறிச் சென்றார்கள். அவர்கள் ஏறி வந்து நின்ற இடம் ஒரு சின்ன மலைப்பாறையில் குடைந்து அமைக்கப்பட்ட சமணர்களின் குகை கோயில். ஜெயின தீர்த்தகர்களின் பெரிய பிரதமைகள் 3 அங்கே காணப்பட்டன. ஆனால் என்ன பயங்கரம்! கபாலிக்கர்கள் அந்த சமண குகையை ஆக்கிரமித்து விட்டதாக தோன்றியது. எங்கே பார்த்தாலும் மண்டை ஓடுகள் சிதறி கிடந்தன. போதாதற்கு 3 தீர்த்தகர்களின் சிலைகளுக்கு அப்பால் 4வது சிலையாக கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கபாலிக்கன் உட்கார்ந்திருந்தான். உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு மண்டை ஓட்டு மாலை அணிந்திருந்த அவனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு மிக கோரமாயிருந்தது. ஆனால் நல்ல வேளையாக அவன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு யோக நிஷ்டையில் உட்கார்ந்திருந்தான். ஆயனரும் சிவகாமியும் 2வது தடவை அவனை பார்க்காமல் பாறையின் படிகள் வழியாக இறங்கி விரைந்து சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு, அப்பா, இதென்ன? சமணர் குகை கோயிலில் கபாலிக்கன் வந்து உட்கார்ந்திருக்கிறானே என்று சிவகாமி கேட்டாள். அம்மா, இந்த பாறை ஒரு காலத்தில் சமணப்பள்ளியாக இருந்தது. மகேந்திர பல்லவரிடம் கோபித்து கொண்டு சமணர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள் அல்லவா? கோட்டை முற்றுகைக்கு முன்னால் காஞ்சி நகரில் உள்ள கபாலிக்கர்களை எல்லாம் வெளியில் துரத்திய போது இந்த குகையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் போல் இருக்கிறது. அவர்களுக்கு யுத்தம் என்றால் கொண்டாட்டம்தானே. கபாலங்கள் ஏராளமாக கிடைக்குமல்லவா? இப்படி பேசிக்கொண்டு ஆயனரும் சிவகாமியும் காட்டுப் பிரதேசத்தின் வழியே நடந்து போனார்கள். கொஞ்ச தூரம் போவதற்குள்ளே அவர்களுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து பலர் கும்பலாக வரும் பெருமுழக்கம் கேட்டது. சில நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு பெருங்கும்பல் அவர்கள் கண் முன்னால் எதிர்பட்டது. அப்படி வந்தவர்கள் வாதாபி படையைச் சேர்ந்த வீரர்கள்தான். அவர்களுக்கு மத்தியில் தூக்கி பிடிக்கப்பட்டிருந்த வராக கொடியிலிருந்து இது தெளிவாக தெரிந்தது. அத்தியாயம் 21. கோபாக்னி. ஆயனரும் சிவகாமியும் வாதாபி வீரர்கள் எப்படி எதிர்ப்பட நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் சிறிது பின்னோக்கி செல்ல வேண்டும். காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசலில் மகேந்திர பல்லவரிடம் விடைபெற்று கொண்டு பிரிந்தபோது புலிகேசியின் மனநிலை எப்படி இருந்ததோ என்பதை ஒரு வாரம் நாம் தெரிந்து கொண்டோம்.
கரும்புகையும் தீக்குழப்பமும் அக்னிச்சுவாலையும் குமிறிக்கொண்டு எப்போதும் வெளிக்கிளம்பலாம் என்று வழிபார்த்து கொண்டிருக்கும் நெருப்பு மலையின் கர்ப்பத்தைப் போல் இருந்தது அவருடைய உள்ளம். காஞ்சிமாநகரின் மணி மாடங்களும் அந்நகர மக்களின் செல்வமும் சிறப்பும், காஞ்சி அரண்மனையின் மகத்தான ஐஸ்வர்யமும், அங்கு அவர் கண்ட காட்சிகளும் வைபவங்களும் அளவற்ற பொறாமை தீயை அவர் உள்ளத்தில் மூட்டியிருந்தன. அந்த பொறாமை தீயை வளர்க்கும் காற்றாக அமைந்தது கடைசியாக நடந்த சிவகாமியின் நடனம். நடனத்தின் போது மகேந்திர பல்லவர் கலைச்செருக்குடன் கூறிய மொழிகள் கலை உணர்வு இல்லாத புலிகேசியின் உள்ளத்தில் பெரும் துவேஷத்தை உண்டாக்கின. எல்லாவற்றுக்கும் மேலாக புலிகேசியின் மனதில் கோபம் குமரி எழும்படி செய்த விஷயம் மகேந்திர பல்லவர் தம்மை நெடுக்கிலும் ஏமாற்றி வந்திருக்கிறார் என்ற உணர்ச்சியே ஆகும். வடபெண்ணை கரையில் தம் முன்னிலையில் அவர் தன்னந்தனியாக வந்து நின்று பொய்வோலை கொடுத்து ஏமாற்றி விட்டல்லவா போய்விட்டார். அதற்கு பிறகு நெடுக்கிலும் எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தந்திர மந்திரங்கள், எத்தனை மாயாஜாலங்கள். நியாயமாக இந்த காஞ்சி மாநகரம் இதற்குள்ளே தமது காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும். ஐஸ்வர்ய கர்வமும் கலை கர்வமும் கொண்ட காஞ்சி மக்கள் தம் முன்னிலையில் நடுநடுக்கிக் கொண்டு உயிர் பிச்சை கேட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த மகேந்திர பல்லவனுடைய மணிமுடியை தமது காலால் உதைத்து தள்ளி இருக்க வேண்டும். 1.5 வருஷத்துக்கு முன்னால் வடபெண்ணை கரையில் நின்றிராமல் நீரே முன்னோக்கி வந்திருந்தால் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கும். இப்போது காஞ்சியிலும் உறையூரிலும் மதுரையிலும் கூட வரகா கொடி பறந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நடக்காமற் போய்விட்டதன் காரணம் என்ன? எல்லாம் மகேந்திர பல்லவனுடைய மாயா தந்திரங்கள்தான். வன விலங்குகளையெல்லாம் கதிகலங்கச் செய்யக்கூடிய வீரப்புலிகேசியை கேவலம் ஒரு நரி, வலையில் பதுங்கி வாழும் நரி தந்திரத்தினால் வென்றுவிட்டது. இதை நினைக்க நினைக்க வாதாபி சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் மேலும் பொங்கிக் கொண்டு வந்தது. அவருடைய நெற்றியின் நரம்புகள் ஒவ்வொன்றும் புடைத்து கொண்டு நின்றன. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் என்ன விபரீதம் வரப்போகிறதோ என்று அஞ்சு நடுங்கினார்கள். காஞ்சி நகரிலிருந்து வெளியேறியது முதல் அந்த நகருக்கு வடக்கே ஒரு காத தூரத்தில் சாளுக்கர் பெருஞ்சைன்யம் தங்கியிருந்த இடத்துக்கு போய் சேரும் வரையில் வாதாபி சக்கரவர்த்தி வாய் திறந்து பேசவில்லை. இந்த விபரீத அமைதியானது அவருடன் சென்றவர்களுக்கெல்லாம் பீதியை ஊட்டியது. சக்கரவர்த்தி கூடாரத்தை அடைந்ததும் எரிமலையை நெருப்பாக கக்க ஆரம்பித்தது. வாதாபி படை தலைவர்களும் பண்டகசாலை தலைவர்களும் ஒற்றர் படை தலைவர்களும் புலிகேசியின் கோபாக்னியில் எரிந்து பொசுங்கினார்கள். தளபதிகள் முதலியோர் மந்திராலோசனைக்காக வந்து கூடியதும், உங்களில் பாதி பேரை யானையின் காலால் இடறச் செய்யப் போகிறேன், மிச்ச பாதி பேரை கழுவிலில் ஏற்றப் போகிறேன் என்று புலிகேசி ஆரம்பித்தார். அதை கேட்டு மௌனமாயிருந்த சபையினரை பார்த்து, ஏன் சும்மா இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் வாய் அடைந்து போய்விட்டதா என்று கர்ஜித்தார். பின்னர் சரமாரியாக அவர் வசைப்பானங்களை பொழிந்தார். தென்னாட்டு படையெடுப்பில் 4 வரையில் ஏற்பட்டிருந்த முட்டுக்கட்டைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே, புத்திர் சிறந்த ஒற்றர்களே, கேளுங்கள். இந்த காஞ்சி நகரின் கோட்டை வாசலுக்கு ஒரு சமயம் வெறும் ஒற்றை மரக்கதவு போட்டிருந்தது. அப்போது நாம் வந்திருந்தால் நம்முடைய யானைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசலை திறந்துவிட்டிருக்கும். இந்த கோட்டை மதிலை காக்க அப்போது 10,000 வீரர்கள் கூட இல்லை. நமது வீரர்கள் ஒரே நாளில் அகலியை கடந்து மதிலை தாண்டி உள்ளே புகுந்திருக்கலாம். இந்த மகேந்திர பல்லவன் ஓடி வந்து என் காலில் விழுந்திராவிட்டால் காஞ்சியை லங்காதனம் செய்திருப்பேன். அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் என்னை அந்த பல்லவன் இல்லாத அவமதிப்புக்கெல்லாம் உள்ளாக்கினான். ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினான். எனக்கு கலை தெரியாதாம், ரசிகத்தன்மை இல்லையாம், என்ன கர்வம், என்ன அகம்பாவம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்து தரையில் காலால் உதைத்தார் புலிகேசி மகாராஜா. பிறகு மகேந்திர பல்லவன் இந்த காஞ்சி கோட்டையை பழுது பார்க்க செப்பனிட்டு கொண்டிருந்த போது நீங்கள் வடபெண்ணை கரையில் சாவகாசமாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறி பயங்கர தொனியுடன் சிரித்தார். அப்போது வாதாபி ஒற்றர் படைத்தலைவன் சிறிது தைரியம் கொண்டு, பிரபு, எல்லாம் நாகநந்தியின் ஓலையால் வந்தவனே, அப்போதே நான் ஆட்சேபித்தேன் என்றான். புலிகேசியின் கண்களில் தீப்பொறி பிறக்க அவனை பார்த்து சொன்னார், நிர்மூடா, உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு நாகநந்தி மேல் பழி போட பார்க்கிறாயா? நாகநந்தி ஒரு நாளும் தப்பான யோசனையை கூறியிருக்க மாட்டார். நமக்கு வந்த ஓலை நாகநந்தியின் ஓலை அல்ல. நாகநந்தியின் ஓலையை இந்த திருடன் மகேந்திரன் நடுவழியிலேயே திருடிக்கொண்டு விட்டான். அது மட்டுமா, வேறு பொய் ஓலையை எழுதி இவனே மாறுவேடத்தில் என்னிடம் அதை கொண்டு வந்து கொடுத்தான். நமது புத்திசாலித்தன ஒற்றர்களால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆஹா, நாகநந்தி மட்டும் அச்சமயம் நம்முடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இந்த பல்லவ நரியின் தந்திரமெல்லாம் அவரிடம் பலித்திருக்குமா?
நீங்கள் இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன்? புத்தபிஷு ஒருவர் இல்லாததனால் நமது பிரயத்தனம் எல்லாம் நாசமாகிவிட்டது. நாகநந்தியை பற்றி பேச ஆரம்பித்தவுடனே சக்கரவர்த்தியின் உள்ளம் கனிவடைந்து பேச்சும் கொஞ்சம் நயமாக வந்தது. இதுதான் சமயம் என்று வாதாபி சேனாதிபதி, பிரபு, போனது போயிற்று. இப்போது நமது சைனியத்தை வாதாபிக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். நாள் ஆக ஆக நாம் திரும்பி போவது கடினமாகிவிடும் என்று கூறி வந்தபோது புலிகேசி இடி முழக்கம் போன்ற குரலில், சேனாதிபதி, என்ன சொன்னீர்? திரும்பி போகிறதா என்று கர்ஜனை செய்தார். மறுபடியும் தளபதிகளே கேளுங்கள். நாகநந்தியடிகள் இந்த காஞ்சி கோட்டைக்குள்ளே பல்லவனுடைய சிறைக்கூடத்தில் அடைப்பட்டு கிடக்கிறார். இளம் பிள்ளை பிரயாதத்தில் பெற்ற தாயைப் போல் என்னை எடுத்து வளர்த்து காப்பாற்றியவர். என் உயிரை காப்பதற்காக தம் உயிரை பல தடவை பலி கொடுக்க துணிந்தவர். வாதாபி சிம்மாசனத்தில் என்னை ஏற்றி வைத்தவர். உத்தராபதத்தின் மகா சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனரை என்னிடம் சமாதானம் கோரி தூது அனுப்பச் செய்தவர். அத்தகைய மகா புத்திமான் இந்த பல்லவ நரியின் வலையிலே அடைப்பட்டு கிடக்கிறார். அவரை அப்படியே விட்டுவிட்டு நாம் ஊருக்கு திரும்பி போக வேண்டுமென்று சொல்கிறீர்கள். ஒரு நாளும் இல்லை. படைத்தலைவர்களே, காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது வீரப்படைகளுக்கு கட்டளையிடுங்கள். காஞ்சியை பிடித்து மகேந்திர பல்லவனுடைய தலையை மொட்டையடித்து நமது தேர்காலில் கட்டிக்கொண்டு வாதாபிக்கு திரும்பி போவோம். நாகநந்தி அடிகளை சிறைமீட்டு அவரை நமது பட்டத்து யானை மீது வைத்து அழைத்து போவோம். உடனே புறப்படுங்கள் என்று கூறி நிறுத்தினார். சபையில் சற்று நேரம் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. இதென்ன மௌனம்? ஏன் பேசாதிருக்கிறீர்கள்? பல்லவ நாட்டு கற்சிலைகளை பார்த்துவிட்டு நீங்களும் கற்சிலைகள் போலாகிவிட்டீர்களா என்று சக்கரவர்த்தி கேட்டார். அதன் பேரில் தளபதிகள் ஒவ்வொருவராக தம் அபிப்பிராயங்களை சொல்லலானார். யானைப்படை தலைவர், யானைகள் எல்லாம் உணவின்றி மெலிந்துவிட்டன. அவற்றின் வெறி அதிகமாகி வருகிறதென்றும், சில நாள் போனால் யானைகள் கட்டுமீறி கிளம்பி நம் வீரர்களையே அழிக்க ஆரம்பித்துவிடும் என்றும் கூறினார். காலாட்படை தலைவர், காஞ்சிக்கோட்டையை தாக்கும்படி வீரர்களை ஏவுவதால் இயலாத காரியம் என்றும், அவர்கள் ஏற்கனவே சோர்வும் அதிருப்தியும் கொண்டு ஊருக்கு திரும்பி போக துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பண்டகசாலை அதிபதி, இன்னும் சில நாள் போனால் எல்லோரும் பட்டினியாலேயே செத்துப்போக நேரிடும் என்று கூறினார். ஆயுதசாலை அதிபதி, கோட்டை தாக்குவதற்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்லை என்றும், கொண்டு வந்தவையெல்லாம் முதன் தாக்குதலிலேயே நஷ்டமாகிவிட்டன என்றும் சொன்னார். இதெல்லாம் கேட்க கேட்க புலிகேசிக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஆயினும் அவ்வளவு பேரும் சேர்ந்து சாத்தியமில்லை என்று சொல்லும்போது அந்த ஒரு முகமான அபிப்பிராயத்துக்கு மாறாக கோட்டையை தாக்கத்தான் வேண்டும் என்று சொல்ல புலிகேசிக்கு துணிச்சல் வரவில்லை. ஆஹா, உங்களை நம்பி நான் இந்த படையெடுப்பை ஆரம்பித்தேனே என்று வெறுப்புடன் பேசிவிட்டு, இருக்கட்டும், எல்லோரும் போய் தொலையுங்கள். இன்றிரவு யோசித்து நாளைக்கு முடிவு சொல்கிறேன் என்றார். அத்தியாயம் 22. புலிகேசி ஆஞ்ஞை. அன்றிரவு மட்டுமல்ல, மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார். அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சி மாநகரின் கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளித்து பெருகிற்று. அந்நகரின் பாதாள காராகிரகம் ஒன்றில் நாகநந்தி அடிகள் சிறைப்பட்டு கிடக்கிறார் என்பதை நினைத்தபோது அவருடைய கோபத்தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. மகேந்திர பல்லவரின் பேரில் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியும் அளாவி நின்றது. 2 தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார். தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவருக்கு தெரியப்படுத்தினார். அந்த முடிவுகள் இவைதான். சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைனியத்தில் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது. சைனியத்தில் நல்ல தேகப்பட்டு வாய்ந்த வீரர்களாக 50,000 பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது. அவர்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து காஞ்சி நகரை சுற்றிலும் 4 காத தூரம் உள்ள கிராமங்கள், பட்டினங்கள் எல்லாம் சூறையாடி கொளித்து அழித்து விட வேண்டியது. அந்த கிராமங்களில் உள்ள யவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு, வாலிபர்களையெல்லாம் கொன்று, வயதானவர்களையெல்லாம் அங்கீகனம் செய்து, இன்னும் என்னென்ன விதமாகவெல்லாம் பழி வாங்கலாமோ அவ்விதமெல்லாம் செய்ய வேண்டியது. முக்கியமாக சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றை கண்ட இடங்களில் இடித்து தள்ள வேண்டியது. சிற்பிகளை கண்டால் ஒரு காலும் ஒரு கையும் வெட்டி போட்டு விட வேண்டியது. இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவிவிட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைனியத்தின் பெரும்பகுதியுடன் பிரயாணமானார். மேற்கூறிய கொடூர ஆஞ்ஞையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியை சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான்
ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள். வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று, உள்ளம் பதைத்தது. எதிர்ப்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட 100 பேர்தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு 10,000 பேராக அவர்கள் காட்சியளித்தார்கள். ஆனால் ஆயனருக்கோ அம்மாதிரி அச்ச உணர்ச்சி சிறிதும் ஏற்படவில்லை. அவருக்கு உற்சாகமே ஏற்பட்டு விட்டதாக முகமலர்ச்சியிலிருந்து தோன்றியது. முன்னால் நின்ற வீரர்களை பார்த்து, ஐயா, நீங்கள் வாதாபி வீரர்கள்தானே? உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அந்த வீரருடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவருக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியில் கேட்டார். அந்த வாதாபி வீரருக்கு அதுவும் விளங்காமல் அவர் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான். இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆயனரையும் சிவகாமியும் உற்று பார்த்ததும் அவன் ஓஹோ என்ற ஒலியில் தனது வியப்பை தெரிவித்தான். ஏனெனில் புலிகேசியுடன் காஞ்சி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களிலே இவனும் ஒருவன். எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின. இன்னும் அவர்கள் அருகில் குதிரையை செலுத்தி கொண்டு வந்து அவர்களை விழித்து பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி, என்ன கேட்கிறீர்கள் என்றான். ஆயனர் உற்சாகத்துடன், ஐயா, உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார். தளபதி சாசாங்கனின் புருவங்கள் நெறிந்தன. முகத்தில் வேடிக்கை புன்னகை. வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காக பார்க்க வேண்டும்? அவரிடம் உனக்கு என்ன காரியம் என்று கேட்டான். காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். அந்தரங்கமான விஷயம் என்றார் ஆயனர். அதை கேட்ட அவ்வீரன் பரிகாச சிரிப்பு சிரிப்பதை பார்த்துவிட்டு, ஒருவேளை விஷயத்தை சொல்லாவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்து போக மாட்டார்கள் என்று எண்ணி, இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை. அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே, அவரிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவீர்களா என்றார். இதை கேட்டதும் தளபதி சாசாங்கன் முன்னைவிட பலமாக சீறினான். பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து, ஏன் நிற்கிறீர்கள்? இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான். ஆயனர் திடுக்கிட்ட குரலில், கண்களை கட்டுவதா? எதற்காக என்று வினாவினார். அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சாசங்கன், உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா? அப்படியானால் சொல்கிறேன். இந்த பல்லவ நாட்டிலுள்ள யவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆஞ்ஞையை பிறப்பித்திருக்கிறார். சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆஞ்ஞை. நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பியாகியால் உம்முடைய 2 கால்களையும் 2 கைகளையும் துண்டித்து விடப் போகிறேன். அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்ணை கட்டச் சொன்னேன் என்றான். அம்பினால் அடிபட்ட குயிலின் கடைசி மரண குரலைப் போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச் என்று கேட்டது. சிவகாமி தரையில் விழுந்து உயிரற்ற சவம் போல் கிடந்தாள். சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தம் கைகளை கெட்டியாக பிடித்து நடத்தி கொண்டு வருவதையும் கண்டாள். சிறிது சிறிதாக அவளுக்கு பிரஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதே வேதனை உண்டாயிற்று. பிரமை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்றபோது அருகில் அடர்ந்த காடுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதை கண்டாள். பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளின் உருவம்தான் என்பதும் தெரிந்துவிட்டது. உடனே ஆவேசம் வந்தவள் போல் தன்னை பற்றி இருந்த வீரர்களின் கையில் இருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு நாகநந்தி அடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றாள். அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள்தான் கதி, காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள்.